உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மையை அளிக்கப் போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, சொல்லணுமா, விருச்சிகம்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், யதார்த்தம், உள்ளொன்று வச்சுக்கிட்டு இல்லொன்று பேச தெரியாது, இருக்கா இருக்குது, இல்லையா இல்லை, வாழ்க்கையில் எதையும் ஆரம்பத்தில் பதட்டம் அடைவீங்க, போக போக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மனநிலையை உருவாக்குவீங்க. இன்றைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க பலர், கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட யதார்த்தமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க நீங்கள். அது என்னவோ என்ன மாயமோ தெரியல, கிட்டத்தட்ட எப்போ உங்களுக்கு 7.5 சனி தொடங்கினதோ அப்போ இருந்தே பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த 7.5 சனி முடிஞ்சு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வரும் பொழுது பார்த்தா, வெவ்வேறு கிரக ரீதியில், இந்த ராகு கேதுக்களினுடைய ரீதியில் அந்த நல்ல விஷயங்களையும் ட்ராப் ஆகிடுச்சு. கடந்த 5 வருஷமாக ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்தீங்க. இழப்புகள் பலவிதமான இழப்புகளை சந்தித்து அதனுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போது கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தார். அவர் யார்? உங்களுடைய தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. இந்த தனஸ்தானம்ன்றது என்னென்னா 2ஆம் இடம், குடும்பஸ்தானம் ப்ளஸ் உங்களுக்கு வாக்கு, தனம். அது மட்டும் இல்லாமல் கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சிலருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருந்தா கூட அந்த இடத்திற்கு சார்ந்த ஒரு இடம் தான். அப்போது அந்த தனஸ்தானமும் ப்ளஸ் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, 5ஆம் வீட்டிற்கு அதிபதி, மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அதிபதி குரு பகவான். இது தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அப்போ இந்த 2 இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களது ராசிக்கு சத்ருவாகப்பட்ட 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த 3, 6, 8, 12ன்றது மறைவு ஸ்தானங்கள். இந்த இடத்துல எந்த கிரகம் போய் அமர்ந்தாலும் அந்த கிரகம் அந்த இடத்துல முழுமைய பலம் இழந்துடும், செயல் இழந்து அதனுடைய காரத்துவம் என்னவோ அது எல்லாமே நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகிடும். அதே போல் இந்த சுபம் தன்மை கொண்ட இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த 1, 2, 4, 5, 7, 9 இந்த ஸ்தானங்கள், 10ஆம் இடம், இந்த 11ஆம் இடம். அப்போது இது எல்லாமே இந்த 3, 6, 8, 12ன்ற இந்த 4 இடங்களில் போய் உட்காந்துட்டா, அப்போது அந்த இடத்துல இந்த கிரகங்கள் போய் உட்காந்தாலும் அந்த இடத்த டோட்டலாக ட்ராப் பண்ணிடும். அப்போது இங்கே என்ன நடந்திருந்ததுன்னா கடந்த வருடம் பார்த்திங்கன்னா, அந்த குரு பகவான் 2, 5க்கு அதிபதி சுபத்தன்மையுடைய கிரகம் ஆகப்பட்ட குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு நின்றதுனால ஒட்டுமொத்தமான அந்த சுபர் தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத மனச்சஞ்சலங்களையும், உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடப்பட்டு கடந்த காலகட்டங்களில் வந்த வேகத்துக்கு பெரிய இலக்குகளை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இதில் இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா, அதற்கு முன்னாடியே எங்கே மிதுனத்தில் ராகு ஒரு 18 மாதம், அதே போல் அடுத்தது ரிஷபத்தில் ராகு ஒரு 18 மாதம். அந்த காலகட்டங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துலையும் அப்புறம் 8ஆம் இடத்துலையும் அதுவே ஒரு 3.5 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் கூடி வர நேரத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கமும், இந்த குரு பக்கமும் உங்களுக்கு குரு பகவான் அதை 6ஆம் இடத்துல போய் மறைச்சிட்டார். அப்போ வரிசையாக பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பிளாக். அந்த ரீதியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நெருங்கி வருது, ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே ட்ராப் ஆகி போகுது. இதனுடைய விளைவுகள், நீங்கள் நல்லா இருந்த காலகட்டங்களில் உங்களை சார்ந்தவங்களுக்காக எல்லா முயற்சிகள் எடுத்து அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு இருந்தவங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டு இன்றைக்கி அவங்க நல்ல வளர்ச்சியை நோக்கி நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் நல்ல வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய நீங்கள் இடைப்பட்ட இந்த கிரகங்களுடைய கால பாதிப்புகளால் சரிவுகளை சந்தித்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க. அது மட்டும் இல்லை, எங்கே உங்களுடைய மதிப்பும் மரியாதையை இழந்துருவோமோன்ற ஒரு இனம் புரியாத ஒரு பயம், ஒரு பதட்டம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. அப்போது இந்த நிலையில் நீங்கள் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டினீங்க, நீங்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கைக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க உங்களை நினச்சி பார்க்கக்கூடிய
மனசு கூட அவங்களுக்கு இல்லை. ஏன் இந்த நேரத்தில் உங்களை பார்த்தா விலகி போகக்கூடிய நிலை தான் உருவாகிறாங்களே தவிர உங்ககிட்ட நின்று பேசக்கூடிய சூழல் கூட உண்டாக்க மாட்டேன்றாங்க. அப்போது நின்று பேசினா நாம் எதையாவது ஒன்று செய்யணும், அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற ஒரு சூழல் உண்டாகுது அவங்களுக்குள்ள. அப்போது இது உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அனுபவம் தான். வாழ்க்கையில் கோடி ரூபாய் கொடுத்தா அடுத்த நிமிஷத்தில் அதை இழந்துடலாம். ஆனால் அனுபவ ரீதியில் ஒரு பாதிப்புகளை சந்திச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், மீண்டும் அந்த இழப்புகளை நம்ம சந்திக்க மாட்டோம், அந்த கோடி ரூபாயை இழக்க மாட்டோம். அந்த அனுபவம் நம்மக்கிட்ட இருந்தால் அது 10 கோடி ஆக்கலாம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கிடைச்ச அனுபவம் ஒரு பெரிய அனுபவம். குரு பகவான் எப்பவும் மறைந்தால் அவர் அனுபவத்தை கொடுத்துருவார். அந்த அனுபவம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைச்சது. ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டம், நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரகாசமான ஒளி 7ஆம் இடத்துல 180 டிகிரியில் நின்று உங்களுடைய ராசியை டைரக்டாக பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இது. இந்த நேரத்தில் கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் சந்தித்த இழப்புகள், நீங்கள் நம்பி போட்ட பணம் ஒரு பக்கம் போட்ட நேரத்திலிருந்து அது நஷ்டங்களாகக்கூடிய நிலை, ஆன்லைனில் இன்றைக்கி எத்தனையோ நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு வளர்ச்சியை சந்திக்கலாம். அதே நேரத்தில் ஒரு பங்குச்சந்தையில் ஒரு நல்ல மேன்மையை அடையலான்ட்டு போட்டு வர மாதிரி வந்து அப்படியே பறி கொடுத்துட்டு நின்றவங்க பலர். இன்னும் சிலர் மற்றவங்களுடைய பேச்சு வாய் வார்த்தையை நம்பி இதில் பணம் போட்டால் பல மடங்கு நமக்கு கிடைக்கும்னு போட்டு இழந்துட்டு மற்றவங்களுக்கு சேர்த்து தான் பதில் சொல்லக்கூடிய நிலை, தன் சொத்தாவது விற்று அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலான்ற அளவுக்கு சில முயற்சிகள், அதுவும் கை கூடலை. அந்த அளவுக்கு பாதிப்புகள் சந்தித்த உங்களுக்கு அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பார்வை உங்களுக்கு அமையும். பல்வேறு விதமான சிக்கலில் நின்று தவிக்கிற உங்களுக்கு அந்த சிக்கல் எல்லாமே செதறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான வெளிச்சமும் தெளிவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அப்போ தொழிலில் நீங்கள் ஸ்டாரான ஒரு அமைப்பு உண்டாக்க போகிறீங்க. 1 2ஆக்குறீங்க, 2 4ஆக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் இருந்த ப்ரெஷர், டென்ஷன் குறைய போகுது. வேலை சார்ந்த பாதிப்புகள் நீங்க போகுது. வேலையில் இருந்த மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட தடைகள் நீங்கி குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் உயர்தரமான நிலையை உண்டாக்க போகிறீங்க. எத்தனையோ லட்சம் டெண்டர் எடுத்து அற்புதமாக எல்லாத்தையும் முடித்த உங்களுக்கு இன்றைக்கி, எத்தனையோ கோடிகள் செய்த உங்களுக்கு இன்றைக்கி லட்சங்களுக்கு வழி இல்லாத அளவுக்கு எல்லாமே பிரேக் ஆகி நிற்குது. எதையும் செய்ய முடியல. தேவையில்லாத அவப்பேர்கள், இந்த கெட்ட பேர்லேருந்து மீண்டு வருவோமா, நம்ம பேரை நம்ம மீண்டும் நிலைநாட்டுவோமோன்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு 100% உங்களுடைய அடுத்த முயற்சிகளால் எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி உங்களுக்குன்ற ஒரு தனித்துவத்தை உருவாக்க போகிறீங்க. அந்த வாய்ப்பு இந்த வருடம் இந்த 7இல் இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பா 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் துலாம், கன்னி ராசியில குரு பார்வை விழும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடமாகப்பட்ட அந்த இடத்தினுடைய சார்பில் உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றங்கள் சார்ந்த லாபங்கள் கிடைக்கும். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அந்த லாபங்கள் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அடைவீங்க. நினச்சி பார்க்காத மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, அவரது பார்வை உங்களுக்கு அடுத்தது 3ஆம் இடத்துல விழுது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் உங்களுக்கு கைகூடி வரும். இதுவரைக்கும் இல்லாத துணிச்சல் கைகூடி வரும். இதுவரைக்கும் இல்லாத வாழ்க்கையில் உங்களுடைய வெற்றி முயற்சி அது முழுமையான ஆற்றலை கொடுக்கும். சகாயம், சப்போர்ட்டு, தொலைத்தொடர்பு சார்ந்த அந்த லிங்க் அந்த இடத்துல உண்டாக்கிடும். குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும். பார்க்கக்கூடிய இடம் ஒவ்வொன்றுமே அற்புதமான இடத்தை பார்க்கிறார். அப்போ முயற்சிகள் உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக்காம இறங்கி செயல்படுங்க. 100% சொல்கிறேன். கடந்த காலகட்டங்களில் நடந்த சில நெகட்டிவ் பாதிப்புகளால் மன உளைச்சல் இருக்கக்கூடிய நீங்கள் அதை நினச்சி இந்த வாய்ப்பை மட்டும் நாம் எப்படி இறங்கி செய்கிறதுன்ற குழப்பத்தில் தவற விட்டுறாதீங்க. அதை அனுபவமாக எடுத்துக்குங்க. இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிங்க. வெற்றி உங்கள் கை கெட்டுற தூரத்தில் இருக்குது. முயற்சி செய்தால் அதை அடையிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 100%. இது ஏன் இதை சொல்கிறேன்னா, விதையொன்று செடியொன்று முளைக்க போகிறதில்ல. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்க போகுது. என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுது. அப்போது கடந்த காலகட்டங்களில் கஷ்டங்களிலேயே நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலும் மற்றவங்களுக்கு நல்லதை தான் செஞ்சுருக்கீங்க. யாருக்கும் துரோகம் நினைக்கல. தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி வாழ்ந்தீங்க. அந்த நல்ல விதை உங்களுக்கு
அடுத்தது அது உங்களுக்கு அறுவடையாக மாறும், முளைச்சி. அப்போது உங்களுடைய எண்ணங்களும் நல்லதாக தான் இருந்தது. அதை சார்ந்து அந்த நல்லதை நினச்சது நல்லதே உங்களுக்கு நடக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய தருணத்தில் அமையும். கவலைகள் வேண்டாம். குறிப்பாக திருமண ரீதியில் தடப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளானவங்களுக்கு திருமண வாய்ப்பு அந்த 7ஆம் இடம், அந்த மனைவி சார்ந்த இடத்திலேயே, மனைவிக்கு பெண்ணுக்கு கணவன் சார்ந்த இடத்திலேயே அந்த குரு பகவான் நிற்கிறார். அங்கிருந்து தன்னை பார்க்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். இருந்தாலும் முயற்சிகளை பலப்படுத்திருங்க. ஏன்னா காலம் பொன் போன்றது. இந்த காலத்தை ஒரு நொடி கூட வீணாக்க வேண்டாம். அடுத்தது திருமண மேன்மைகளில் பலவிதமான அவமானங்களை சந்திச்சிங்க. நெருங்கி வந்து விலகி போச்சு, ஏன் எல்லாம் கூடி வந்து கடைசியில் நின்று போச்சு. அந்த மாதிரியான மன உளைச்சல் இருக்கிற உங்களுக்கு அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்கும். அதை பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை குடும்ப ரீதியில் சிலருக்கு உருவாகிருக்கு. அதனுடைய விளைவுகள் நாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா? ஏன்னா தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி இல்லையா குரு பகவான். அவர் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் உடைச்சி தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் நிம்மதி இல்லாத அளவுக்கு மீண்டும் ஒன்று சேரவே முடியாதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் நடந்திருக்கும். சம்மந்தமே இல்லாதவங்க உங்ககிட்ட எதிரில் டைரக்டாக நின்று உங்ககிட்ட சண்டை போட தகுதி இல்லாத நிலையில் இருக்கிறவங்க மறைமுகமாக உங்களை அதையும் இதையும் சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷத்தை உடைச்சி எங்கே அடித்தா நீங்கள் பலவீனம் ஆவீங்க, பலத்தை இழப்பீங்க, நிம்மதியை இழந்து தவிப்பீங்களோ அங்கே அடித்து உங்களுடைய வலிமையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய முயற்சிகளால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டீங்க கடந்த காலகட்டம். அது எல்லாத்தையும் உடைச்சி மீண்டும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு எதிரில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் வாழ்ந்து சாதிச்சாலே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தர்ம அடி அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா உங்கள் வளர்ச்சி, நீங்கள் யாரையும் உங்களை தவறுதலாக பேசினவங்களும் உங்களை இழிவாக பேசினவங்களையும் உங்களை தரக்குறைவாக நினைக்கிறவங்களுக்கு எதிரில் அவங்கக்கிட்ட பேசி பதிலடி கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா தவறு. நீங்கள் வாழ்ந்து சாதிச்சு நீங்கள் வளர்ந்து நீங்கள் வளர்வதே அவங்களுக்கு முதல் வேதனையும் சோதனையும் தான். அதில் மாற்றம் இல்லை. அப்போ உங்கள் வளர்ச்சியே உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி. அதை பாருங்கள். மற்றது எதையும் நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி டைவர்ஸாக ஆயிடுச்சிங்க. மறுமணத்திற்கு முயற்சி பண்ணுற வாய்ப்பு கிடைக்குமான்ற குழப்பம். மறுமணத்திற்கு உரிய இடமே 11ஆம் வீடு தான். அந்த இடத்த குரு பார்வை பஞ்சமஸ்தான பார்வையாக பார்க்கிறார். அப்போது 100% உங்களுக்கு மறுமணமும் கிடைக்கும், புத்திரபாகியம் வம்ச விருதியும் கிடைக்கும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷ நிம்மதியும் உருவாகும். இந்த நேரத்தில் முயற்சி பண்ணி அதற்குரிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கிக்கிங்க. இது மீண்டும் 11 வருஷம் கழித்து 12வது வருஷம் தான் மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு மட்டும்தான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அது ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. குரு 5இல் நின்றா கூட அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. 5ஆம் இடத்தை பார்த்தால் அவ்வளோ அருமையான அமைப்பு. அதனால் பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக புத்திரபாகியம் இல்லை, நான் எல்லா தெய்வத்தையும் வழிபட்டனே எனக்கு இல்லையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான பலன் அளிக்க போகுது. இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குது. இத்தனை நாளாக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதே வேதனையில் தான் போயிருப்பீங்க. நமக்கு ஒரு நல்லது ஒரு வெளிச்சத்தை கடவுள் கொடுத்துருந்தாருன்னா சந்தோஷமாக எங்கேயும் நம்ம போகலாம் வரலாம் நல்லா இருக்கலாம். போனால் இதை பற்றி தான் கேட்பாங்களேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த வருத்தம் நீங்கக்கூடிய அளவுக்கு அருமையான மேன்மைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, அவங்களுடைய சிந்தனையும் சரி, அவங்களுடைய செயலும் சரி, உங்கள் பேச்சை கேட்காம உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை உருவாயிடுச்சேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% அதை சார்ந்த விஷயங்கள் அழகாக சரி செய்து முடிச்சு காட்டுவீங்க. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து அவங்கள உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அற்புதமான வழியை அவங்களை கொண்டு போவீங்க. அந்த நிலை உருவாகும். அது மட்டுமல்ல, கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு ரீதியில் ஒரு மேன்மை இல்லையே, அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் பல சிக்கல்கள் இருந்ததுன்னு நினச்சவங்களுக்கு அதை சார்ந்த பாக்கியங்கள் இந்த தருணத்தில் குரு பார்வை
பஞ்சமத்தில் 11ஆம் வீட்டில் விழுது, உங்களுடைய ஸ்தானத்திலையும் விழுது, குடும்ப 3ஆம் இடத்துலையும் விழுது. அப்போ இது உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு. மூவ் பண்ணுங்க. 100% 3ஆம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வையால் முயற்சிகள் கொண்டு அவங்களுடைய குறைகளையும் நிறைகள் உண்டாக்கக்கூடிய அற்புத மேன்மைகளை உருவாக்கிடுவீங்க. மேலும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண மேன்மைகள் அமையல, அவங்களுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகள் அமையலைன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலையே வேண்டாம். அதை சார்ந்த வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சு வரும். அதில் எந்த கவலையும் வேண்டாம், எந்த குறையும் வேண்டாம். 100% பஞ்சம ஸ்தானாதிபதி உங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல போய் நிற்கிறார். இதனால் இத்தனை நாள் 6ஆம் இடத்துல இருந்தார். இதுக்கு முன்னாடி சிலருக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருப்பீங்க. சிலர் வேலை சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் உண்டாக்கலான்ட்டு வேலைக்கு பணம் கட்டி பிளாக் ஆனவங்க சிலர் இருப்பீங்க. ஏன் சிலருக்கு தொழிலுக்கு பல லட்சங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழிலே இன்னைக்கு பிளாக் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியலன்ற மன வருத்தத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த கிரகம் இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு சுபத்தன்மையோட நிற்கக்கூடிய அருமையான அமைப்பு. இந்த விருச்சிகத்திற்கு ரொம்ப நட்பு கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். மேஷத்தை விட இந்த விருச்சிகத்துக்கு தான் குரு ரொம்ப நல்லவர். ஏன்னா மேஷத்துக்கு கூட விரையாதிபதியாக வருவார். ஆனால் விருச்சிகத்துக்கு தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியாக வருவார். அருமையான அமைப்பு. இதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பூராமே சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய காரத்துவத்தில் தான், அந்த நட்சத்திரத்தை இதில் தான் அவர் கடந்து போவார் இந்த வருஷம். அப்போது இது எவ்வளோ பெரிய அமைப்பு. உங்களுக்கு கிடைச்ச வரம் பாக்கியம், உங்களுக்கு கிடைச்சது ஜாக்பாட் நினச்சிக்கிங்க. முயற்சிகளை பலப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சிரமங்களை சந்திச்சிட்டீங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க, நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆளாயிட்டீங்க. உங்களோட இருந்து உங்களுடைய நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சு உங்களுக்கே சூழ்ச்சிகள் நீங்கள் கொடுத்து இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, அவங்கள நம்பி விட்ட அந்த உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சார்ந்த அந்த நம்பிக்கை துரோகங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான தீர்வுகள் கிடைக்கும். பிள்ளைகளிலிருந்து கணவன் மனைவிகள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சிறப்பான ஒரு நிலை உண்டாகும். தொழில் வேலை சார்ந்த ஒரு வளர்ச்சி மேன்மைகள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த பாதிப்பு எனக்கு நீங்களே அப்படின்ற அளவுக்கு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்பு உங்களுக்கு நீங்கும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் பூமி வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, அற்புத மேன்மைகள் உண்டாக்குறீங்க, சுபகாரியங்கள் செய்கிறீங்க, குடும்ப ரீதியில் செல்வ செழிப்போடு வாழ போகிறீங்க. இந்த அமைப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு இருக்குது. 100% இது உங்களுக்கு நடக்குது. விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 7ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் அடுத்து வரக்கூடிய 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அதே ராசியிலேருந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போகிறாரு. இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு யோக பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், எப்பப்போ பணம் வரும், அந்த நாட்கள்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் டீட்டெயிலாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நன்மைகள் நடக்கணும் உங்கள் மூலயமா. பார்ப்போம். இந்த விருச்சக ராசிக்கு முதல்ல குருவுடைய பயிற்சி பலன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல குரு பயிற்சி என்ன பலனை கொடுக்கும். குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி நகரும் பொழுது தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு மக்களும் சந்திச்சுட்டு வரோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு சில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடக்குது. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி நிறைய சுபமான விஷயங்களை தான் கொடுப்பார். நிறைய சுப நிகழ்ச்சிகள், பண வரவு, பொருள் வரவை நிறைய இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அதற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகத்துடைய பார்வையில் ஒரு ராசி வரும்பொழுது மாற்றங்கள் நடக்குது. நீங்கள் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நிறைய தவறான முடிவுகளை கெட்ட நேரத்தில் எடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த குருவுடைய பார்வை குரு ராசியில் வரும்போது என்னென்னா அந்த முடிவுகள் தெளிவாக எடுக்கும்போது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தீருது. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்குறாரு குரு பகவான். காரணம்
இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன். அப்போ அந்த தனக்காரகன் என்னென்ன மாதிரி ஒரு மாற்றத்தை வரும்போது பயிற்சியை வரும்போது கொடுக்க போகிறாரு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வராரு. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல நிவர்த்தி ஸ்தானம். அப்போ என்னெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, முதல்ல தொழிலில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், கடன் சுமைகள் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படும் போது என்னென்னா பெரிய லெவலில் பாதிக்கப்படுறது கடன் வாங்கினவங்க தான் இருக்காங்க. அது விருச்சக ராசிக்கு கடந்த வருஷத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பாதிப்புகளை தொழில் செய்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. மெயினாக வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தான். அந்த கடன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அதே போல் ஒரு சொத்து சம்பந்தமான கடன் உங்களை பிரச்சனையை பெருசாக கொடுத்துருக்கும். ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க, அந்த முதலீடுலேருந்து பணம் திரும்பி வராதனால அந்த முதலீடுடைய அளவு, அதை வாங்கி நீங்கள் போட்டக்கூடிய காலகட்டங்களில் பணம் எங்கேயோ கடன் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த கடனுடைய அளவு அதிகமானதுனால நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குருவுடைய 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய தருணத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக இந்த குரு பகவான் இருக்க போகிறார். அடுத்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு ஜாக்பாட் தான். அப்போ ஜாக்பாட் சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல கடன் நிவர்த்தி ஆகும். ஏன்னா எல்லாரும் என்ன யோசிக்கிறோம் ஒரு பாயிண்டில் அப்படின்னா, அதுவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் கடன் தான். இந்த கடன் இல்லாமல் இருந்தாவே போதும், எனக்கு 4 ஃபோன் வராமல் இருந்தாவே போதும் சார், பேங்க்லேருந்து டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் போதும், என்னுடைய ஓடி குறைஞ்சாவே போதும், என்னுடைய லோன் குறைஞ்சாவே போதும்னு நினைக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க விருச்சக ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா விருச்சக ராசி இயற்கையாகவே என்னென்னா, ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி கடன்லாம் அதிகமாகிடுச்சுன்னா வாழ்க்கையில் வெறுத்து போயிடுவாங்க. ஏன்னா எப்போவுமே அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள். தேவையில்லாத டார்ச்சர் வச்சுக்கூடாது, நம்மளை யாரும் ஃபோன் பண்ண கூட கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நல்லா செய்யணும்னு நினைக்கும் போது அந்த நேரம் சரியில்லாதனால ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால இப்போ அது தாங்க முடியாமல் கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி கடன் நிவர்த்தியை கொடுக்கும். அந்த கடன் நிவர்த்தி எப்படி வரும் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைகள் செயல்களில் ஒரு மாற்றம் வரும். எப்படி மாற்றம் வரும் அப்படின்னா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை கடந்த காலகட்டத்தில் சேர்த்து பரவாயில்ல இது நம்மளுக்கு லாபத்தை கொடுத்துரும் நினச்சி இழுத்துட்டு வந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, வேண்டாம் இதெல்லாம் நம்மளுக்கு நஷ்டம் தான் கொடுக்குது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் அந்த தெளிவு பிறக்கும் போது என்னென்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த குருவுடைய பார்வை அதுக்கடுத்து முக்கியமாக இருக்குது. குரு வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ தொழிலில் லாபகரமான தொழிலை தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு செய்ய போகிறீங்க. தேவையில்லாம் நஷ்டம் அடையக்கூடிய தொழிலை ஒதுக்கி வச்சுட்டு லாபத்தை மட்டும் யோசிப்போம், தேவையில்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி பலன்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு முதல்ல சொன்னாம தான் முதல்ல கடன் நிவர்த்தி. அந்த கடன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல பணம் எங்கேயா கொடுத்துருப்பீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அதனால் கடன் பட்டவங்க நிறைய இந்த விருச்சக ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சம்பாதிக்கிறேன் சார், மாதம் 1 லட்சம் வாங்குகிறேன், பட் இருந்தாலும் கடன் தான் அதிகமாக கட்டிகிட்டு இருக்கேன், வர்ற காசெல்லாம் ஃபுல்லாக கடன் தான் சார் போகுது, 30 நாள் உழைச்சி கடன் கட்டுற ஒரே ஆள் நானாக தான் சார் இருப்பேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். பணம் 10 பைசா நிற்கல சார், அதனால் ஃபேமிலியில் நிறைய சண்டை, ஒய்ஃபுக்கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை, இந்த மாதிரி குடும்பத்தில் சண்டைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. குழந்தை கூட ஏன்பா இப்படி செலவு பண்ணுற தேவையில்லாமல், ஏன் தேவையில்லாமல் இந்த வேலையை செய்கிறேன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அந்த மாதிரி நிறைய எதிரிகளை சந்தித்தவர்களுக்கு, குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு ஒரு விடிவு திறக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி பண வரவுகள் தேடி வரும். பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க, உங்கள் அம்மா கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க, ஆனால் அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லை நீ இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணுறதுனால இப்போ என்னால் தர முடியாது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் காரணமாக பணம் கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த குருவுடைய பயிற்சி என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு ஒரு மனம் மாற்றம் வந்து, சரி கஷ்டப்படுறாரு, சரி நம்மளுக்கும் கொஞ்சம் பணம் இருக்குது கொடுப்போன்ற ஒரு எண்ணங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க,
ஒரு லோன் பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. அந்த வட்டி கம்மியாக வேற ஒரு இடத்துல லோன் கிடச்சி அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள். ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாருன்னா, வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சண்டை, கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட சண்டை, உயர் அதிகாரிகிட்ட சண்டை, ஓனராக இருந்தால் ஓனர்கிட்டே சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய தவறான முடிவுகள்னால. அப்போ அந்த தவறான முடிவுகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கரெக்டான ஒரு கம்பெனியில் முதல்ல வேலைக்கு போவீங்க. உங்களுக்கு சாதகமான இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் விருச்சக ராசி என்பவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்க போது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இல்லை சார், நான் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், என்னுடைய மேனேஜர் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, என்னுடைய ஹையர் அஃபீஷியல் டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை என் கீழே வேலை செய்கிறவங்க தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் மாறி போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்க போகுது. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வேலை செய்யக்கூடிய இடத்துல தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு நிறைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனையை தீர்க்க போது, வேலை மாற்றம் கொடுக்க போது, அந்த வேலை மாற்றம் பதவி உயர்வு, சம்பள உயர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு அமையப்போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாருக்குமே இந்த குரு பலன் எப்போ வரும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது தான் வரும். அப்போ இப்போ வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரும். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கெல்லாம் என்னென்னா, மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, நம்ம வர்ற பொண்ணு நம்மளை மாதிரி ஒரு நல்ல ஒரு வசதியாக, விவரமாக, நல்லா படித்த பொண்ணா, படித்த பையனா, நல்ல ஒரு சம்பாதியத்தில் இருக்கக்கூடிய பையனாக வரணுன்ற ஒரு எண்ணங்கள் உள்ளே இருக்கும். வெளில சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். அதனாலே என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பழைய கடந்த காலகட்டத்தில் ஜாதகத்தில் இந்த ஜாதகம் சரியில்லை, அந்த ஜாதகம் சரியில்லைன்னு உங்களுடைய எண்ணங்களும் சரியாக இல்லாதனால, தெளிவாக இல்லாதனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அந்த காலகட்டத்தில் ஐயோ நம்ம இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறோமே, ஒரு நல்ல பையனை கூட நீங்கள் வந்து தவிர்த்திருப்பீங்க, நல்ல பொண்ணை வரனை தவிர்த்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வரக்கூடிய வரனில் நல்ல பையன் வரன் கண்டிப்பாக வரும். அதில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி உங்களாவது சொன்னேன், உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கும்போது என்னாங்கன்னா தவறுகள் குறையும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகலை, வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குருவுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது திருமண வாய்ப்புகள் தேடி வரும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாதகம் கொடுத்து ஃபோன் பண்ணால் கூட அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ஜாதகம் அமிச்சிங்கன்னா உடனே பொருத்தம் இருக்குது, எப்போ கல்யாணம் பண்ணலாம், எப்போ அடுத்தது பேசலாம், எப்போ அடுத்த நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி பேச்சுகள் வரக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு தருணத்தில் விருச்சக ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் சந்தித்தவங்க நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் அப்படின்னா யாரையும் பேச விட மாட்டாங்க. அதனால் நிறைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அதுவுமே நேரம் சரியில்லாத போதுன்னா அதனுடைய பிரச்சனைகளுடைய அளவு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி குடும்பத்தில் பிரிந்து வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் கொடுக்க போகிறாரு. இல்லை சார், நாங்களாம் வந்து எனக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு, என் ஃபஸ்ட் லைஃப் சரியில்லை, நான் அடுத்த ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்தீங்க, ஒரு வரன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறு திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்க போகுது. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சிக்கு பலன்கள் கொடுக்க போகுது. அப்போ விருச்சக ராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஊர் கிடைக்கும். அதுதான் ஒரு விசேஷம். ஏன்னா குருவுடைய பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை எங்கே அமையுமோ வெளிநாட்டில் அந்த இடத்துல உங்களுக்கு அறியாமலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, இல்லை தொழிலில் நீங்கள் அங்கே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை தொழில் அங்கேருந்து ஏதாவது உங்களுக்கு இம்போர்ட் ஆகி இப்போ ப்ராடக்ட் வந்து அதில் நீங்கள் சேல் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு பண வரவுகளை, அதே மாதிரி வாய்ப்புகளை, நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு
வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து விடுதலை வரும். முதல்ல நிறைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துல பிரச்சனை, இல்லை சொத்து வாங்கி அதில் பெரிய லெவலில் கடன் பட்டு அதில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிறைய விருச்சிகராசி என்பவர்கள் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு போயிட்டுருக்காரு. அதனால் நிறைய பேர் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதுவும் இல்லாமல் அம்மா அப்பா கிட்ட கூட சண்டை போட்டிருப்பீங்க, உங்கள் பங்காளிகிட்ட நல்ல க்ளோஸாக பழகியிருந்திருப்பீங்க. திடீர்னு இந்த சொத்து பிரச்சனைன்னு வரும்போது அது உங்களை அப்படி டோட்டலாக மாற்றி அவங்க உங்களை ரொம்ப மோசமாக பேச வேண்டிய சூழ்நிலை, சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துலாம் நிறைய போயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள், பூர்வீக சொத்து வரலாம், பூர்வீக சொத்தை விற்று பணம் வரலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதே போல் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கவங்க, ஒரு சொத்தை வாங்கிட்டேன், எனக்கு கடன் அதிகமாகிடுச்சு, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன், அதில் அப்படியே லாக் ஆகியிருக்கேன், அதே மாதிரி நான் ஒரு இன்ஜினியரிங் லிஸ்ட்டில் இருக்கேன், ஒரு ப்ராடக்டை பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தேன், அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பணம் வந்து உங்களுடைய நீண்ட நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள், நீங்கள் அங்கே வாங்கி கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நீங்கள் உங்களுடைய சொத்தை விற்று உங்களுடைய இடத்த விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதனால் மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் இருக்கார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க. ஏன்னா கடந்த காலம் மட்டும் மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஒரு பயம்னா, ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், நம்ம போய் மாட்டிக்கிட்டோம், திருப்பி பண்ணலாமான்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஆனால் அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும், தெளிவாக இருக்கும். எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது ரொம்ப தெளிவான ஒரு பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அடுத்த ஒரு வருஷ காலங்கள் இருக்குது. அதனால் விருச்சிக ராசி என்பவர்கள் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அதெல்லாம் செய்யலாம். அதே போல் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அனுகூலமான மாதங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வரக்கூடிய வைகாசி மாதம், அதாவது மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்க போது. அந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், பண வரவுகள், தொழிலில் வெற்றி, வேலையில் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்குது. அதே போல் இந்த வரக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படின்னா செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 15 வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மார்கழி மாதத்துலேருந்து தை மாதம், டிசம்பர் 15லேருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்குது. அந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த மாதத்தில் அதிக முயற்சிகள் பண்ணுங்கள். அதேமாதிரி கேலண்டரில் சில நட்சத்திரங்கள் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த நட்சத்திர நாட்களில் நிறைய பணவரவுகள் வரும். அதில் முதல்ல கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், இதை நோட் பண்ணுங்கள். இந்த நாளில் உங்களுக்கு பண வரவுகள், நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றியில் முயற்சி எல்லாமே நடக்கும். அதே போல் உத்திரம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தையும் நோட் பண்ணி வச்சிங்க. அன்றைக்கி நிறைய லாபகரமான விஷயங்கள், மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும், பண வரவுகள் தேடி வரும். அந்த நாளில் நீங்கள் எல்லா முயற்சிகளும் செய்யலாம். அதே போல் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த நாள்லேயும் உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதேமாதிரி பொருள் சேர்க்கை ஏற்படும். அதேமாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி ஜெயம் உண்டாகும். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நம்ம விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ நல்ல பெனிஃபிட்டை வாங்க போகிற முக்கியமான ராசிகளில் ஒரு ராசி வந்து விருச்சிக ராசி. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த குருவுடைய பார்வை 180 டிகிரியில் நேராக ராசி மேலே வருது. அதே மாதிரி விருச்சிக ராசிநாதனான செவ்வாய்க்கு ரொம்ப அதிநட்பு கிரகம் யாருன்னா குரு. குருவுடைய அதிநட்பு ஸ்தானம் விருச்சிகம்னு சொல்லுவோம். குருவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு வந்து விருச்சிகம். ஸோ அந்த குருவை அந்த குரு வந்து அந்த விருச்சிக ராசியவே பார்த்து சுபத்துவப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ மேக்ஸிமம் அட்மோஸ்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, ஓகேங்க. இதுக்கு முன்னாடி குரு வந்து எங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தார், எப்படி இருந்தது? வச்சு செஞ்சாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா அங்கே ராகுவும் இருந்ததுனால கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு
ஆக்சுவலி என்னென்னா நம்ம சில விஷயங்களை வந்து ஏன்னா ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு இருந்திருக்கும். அந்த துணிச்சலில் நமக்கு என்ன ஆயிரப்போகுதுன்னு நினச்சி சில விஷயங்களை பண்ணியிருப்போம். ஸோ அந்த பண்ண தப்புக்கான தண்டனையை வந்து அந்த குரு வந்து நல்லாவே கொடுத்துட்டாரு. குருவும் ராவும் சேர்ந்து நல்லாவே கொடுத்துட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து அதில் உள்ள தப்புக்கான ரியலைசேஷனையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு அவசரத்துலையோ ஒரு ரொம்ப இன்டெப்த்தாக திங்க் பண்ணாமல் மேலோட்டமாக திங்க் பண்ணி சில விஷயங்களை நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிடுவோம். ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளிவந்துக்கோங்க. ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கட்டும், இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், 6ல் இருந்த குரு ராகுவாக இருக்கட்டும், நம்ம பண்ண சில வேண்டாத விஷயங்களுக்கான பலன்களை கொடுத்து தான் நம்மளை திருத்த பார்ப்பாங்க. பட் அந்த தப்பு என்னவோ அதை உணர்ந்து அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் பட்சத்தில் நம்ம ரொம்ப மேம்பட போகிறது தான் உண்மை. ஆனால் ரொம்ப செம்மையான ராசி. ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்டபனான கிரகம் இல்லையா? ஸோ நிறைய ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் ஒரு சில முன்கோபம், சில வேகமான ஒரு முடிவுகள், இதனால் நீங்கள் அதை எடுத்துக்காமல் இந்த பாசிட்டிவான குரு பயிற்சியை இவ்வளோ நாள் நடந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் மறந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. சரி, ஓகே. இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரில்ல, என்ன பண்ண போகிறாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு உங்கள் பார்ட்னர் நல்லா இருக்க போகிறாங்க. ஸோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது நல்லா இருக்க போது. அவங்க மூலமாக ஒரு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. நாட் ஒன்லி யுவர் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் நல்லா இருக்க போகிறாங்க. 7th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் ஒரு நெட்வொர்க்கை குறிக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறதும் க்ரியேட் ஆகும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ராசியை பார்க்குறதுனால உங்களை நிறையா கேர் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப இஷ்டத்துக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் வரும். ஒரு காலையில் எந்திக்கணும், வாக்கிங் போகணும், வெயிட்டை குறைக்கணும், அல்லது வெயிட் அண்டர் வெயிட்டில் இருக்கணும், நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் போடணும், எனக்கு என்ன தேவை, என் வாழ்க்கைக்கு எனக்கு என்ன தேவை, என்ன செஞ்சால் நான் இன்னும் பெட்டராக இருப்பேன், என் ஆட்டிடியூடை நான் எப்படி மாற்றிக்கணும், எனக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகலை, நான் இதை விட கூட இன்னும் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டேன்னா நல்லாயிருப்பேன். இட்ஸ் நாட் அபவுட் ஸ்பெண்டிங், இட்ஸ் அபவுட் ஸ்டைலிங். ரொம்ப மினிமல் காஸ்ட்லேயே நம்ம ஸ்டைலிங் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்மளை எப்படி அழகாக காட்டிக்கிறது, இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களை பற்றி செல்ஃபாக பாசிட்டிவாக தான் குரு யோசிக்க வைக்க போகிறாரு. இது வந்து குருவுடைய அந்த பொசிஷனிங், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த குருவுடைய 7ஆம் பார்வையும் என்ன பண்ணுங்கிறத ஒரு ஷார்ட் நோட்டாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் 2 பிரத்யேக பார்வைகள் இருக்குது. 5, 9ஆம் பார்வை. அதில் 9th ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆஸ்பெக்ட். அந்த ஆஸ்பெக்ட்டுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 5th ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது 11th ஹவுஸ்க்கு கொடுக்குறாரு. ஸோ 11th ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா நெட்வொர்க்ஸ். நல்ல நெட்வொர்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப் அஃபெக்ட் ஆகி செகண்ட் லைஃப்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற தகுதியான திருமணத்துக்கு தகுதியான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ அந்த 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த 11th ஹவுஸ்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால அது சித்திக்கும். கண்டிப்பாக செகண்ட் லைஃப்பும் உங்களுக்கு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும். கரெக்டான பார்ட்னர் வந்து கிடைப்பாங்க. உங்களோட எல்டர் சிப்ளிங், அதாவது மூத்த சகோதரர்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி தான் இருக்காங்க, எனக்கு அண்ணன் இல்லையே நீங்கள் நினைக்கலாம். அண்ணன் வயசில் இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் அண்ணன்னு கூப்பிட்டு பழகினவங்க யார்கிட்டையாவது உங்களுக்கு ஜாபோ பிஸ்னஸோ இதுலேயே ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் எதிர் ஒரு மேனுவல் ஹெல்ப்பாக கேட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு மாரல் சப்போர்ட்டாக கேட்குறீங்கனாலும் பரவாயில்ல, 2மே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யோசிச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம ஈகோ பார்க்க வேண்டாம். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் பொதுவாக ஈகோ பார்க்க வைப்பார். ஏன்னா சனி செவ்வாய்னு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஏப்ரல் மே மந்தில் நல்லா இல்லை. பட் குரு ஒன்று தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. குருனாலே கைடன்ஸ். அப்போ நீங்கள் அடுத்தவங்களோட கைடன்ஸை எடுக்க தயங்க வேண்டாம். ஏன்னா கைடன்ஸை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்று நமக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிருக்கும் போது ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எந்த ஈகோவும் தயக்கமும் இல்லாமல் அதை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நோயிலேருந்து ரிவர்சி, ரொம்ப நாளாக எனக்கு பிரச்சனை இருந்துங்க, இந்த ஒரு நோய் இருந்தது, அதுலேருந்து நீங்கள் பரிபூர்ணமாக இந்த 11th ஹவுஸ்னால் வெளியில் வர போகிறீங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்களா, பிஸ்னஸில் வருது, திரும்ப நான் அந்த பிஸ்னஸில் ரொட்டேஷன்லேயே போடுறதுக்கு தான் எனக்கு பணம் இருக்குது, என்னால் சேர்க்கவோ லாபம் பார்க்கவோ முடியலன்னு நீங்கள் ஒரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் பணம் உங்கள் கையில் தங்கும். பணத்தை சேர்க்க முடியும், ப்ராப்பராக உங்களால் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும். ஏன்னா 12th லார்ட் வந்து சுக்ரன், அவர் மேக்ஸிமம் இனிமேல் எந்த மெலிஃபிக் பிளானட்ஸ்டையும் மாட்ட போகிறதில்ல. இப்போ சனிகிட்ட இருக்கிறாரு, மேக்கப்புறம் சனிகிட்டேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், நல்லா தான் இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ இந்த குருவுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் எங்கே இருக்குது, என் மேலே இருக்குது, உங்கள் மேலே இருக்கும்போது, அதாவது ராசியில் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹைலைட்டிங் ஆஸ்பெக்ட் குருவுக்கு என்னென்னா 9th ஆஸ்பெக்ட். அந்த 9th ஆஸ்பெக்ட் எங்கே இருக்குன்னா
3rd ஹவுஸில் இருக்குது. 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது வீரியஸ்தானம், விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம். த ஹவுஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே அட்மோஸ்ட் ஸ்கில்லை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடம் மட்டும் ஒருத்தருக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா தனக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த திறமையில் அவங்க கரியரை பர்சியூ பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக 3ஆம் இடத்தோட ஸ்ட்ரென்த்து. அந்த 3ஆம் இடம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இவ்வளோ நாள் நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, ஆனால் என்னுடைய இன்டென்ஷன் இதுதான், எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும், நான் இப்படி தான் இருக்கணும், அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் யாருங்கிறத நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அப்போது நான் ஒரு டெஹியாக இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு பியூட்டிஷியன் ஆகணும்னு ஒரு ஆசை அப்படின்னு ஒரு பொண்ணு ஆசைப்பட்றாங்கன்னா 3ஆம் இடம்ங்கிறது ஒரு தைரியஸ்தானம்ங்கிறதுனால தைரியமாக அந்த வேலையை விட்டுட்டு அவங்களோட ஸ்கில்ஸை அவங்க பர்சியூ பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யும்போது தான் நீங்கள் ஒரு உயிராகவே உணர்வீங்க. மற்றவங்களுக்காக ஓடிட்டுருக்கிறது வந்து வாழ்க்கையே கிடையாது. அதை ரியலைஸ் பண்ண வைப்பார் குரு. எல்லா முப்பரிமாணமான கோணத்துலேயுமே வந்து உங்களை அதை வந்து குரு வந்து ஸ்ட்ராங்காக உணர வச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி 2ஆம் அதிபதி வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் இப்போ எஃபோர்ட்ஸ் எடுக்க போகிறீங்க, டக்குன்னு உங்கள் கரியரை ஏதோ ஸ்விட்ச் பண்ணுறீங்க, மாற்றுறீங்க. அப்போ ஃபினான்ஷியலாக நான் அடி வாங்க வேணாம், ஏன்னா இவ்வளோ நாள் இந்த ஜாபில் நான் சம்பாதிச்சிருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி டக்குன்னு என் கரியரை மாற்றிட்டேன்னா நான் ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1, 3 ரெண்டுக்குமே குரு பார்வை இருக்கிறதுனால நடுவில் இருக்கக்கூடிய 2ஆம் இடம் அப்படிங்கிறது சுபகர்த்தாரி யோகத்தில் தான் இருக்குது. 2 பக்கம் சுபகிரகம் இருக்கணும்னு மட்டும் அவசியம் இல்லை, சுபகிரகத்தோட பார்வையே வந்து ஒரு பெரிய ஷீல்டாக தான் அமையும். ஸோ ஃபினான்ஷியலி நீங்கள் கஷ்டப்பட போகிறதில்ல, கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. இப்போது நம்ம ஓவராலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு வே பாசிட்டிவ், நிறைய பாசிட்டிவாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட போகிறதோ கஷ்டப்பட போகிறதோ கிடையாது. ஸோ மே மந்த்துக்கு மேலே ரொம்ப நல்லா தான் இருக்க போகிறீங்க. முக்கியமான ஒரு விஷயம், பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு டீச் பண்ண லெசன்ஸை எக்காரணம் கொண்டு மறந்துடாதீங்க. நியாயமாக இருங்க, நேர்மையாக இருங்க, இருக்க உங்களுக்கு வெற்றி தான். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த மார்ச் 2025 வரக்கூடிய சனி பயிற்சியும் விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. லீட் அ வெரி குட் லைஃப். ஆல் த வெரி பெஸ்ட் விருச்சிகம். நன்றி, வணக்கம்.